அருள்நிதி அன்புடன் அழைத்தமர்கிறோம். அம்மா வாய்ப்பு இருக்குங்களா? அம்மா ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஓதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து ஏதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் இறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. தாடி சுத்தி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவி போட்டீங்களா? போடல அம்மா சங்கர். சமுதாயத்திற்கு நல்வழி காட்டுவதற்காக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் கேட்டது போல காலமாக குருமார்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா குரு என்றால் ஒரு இலக்கணம் உண்டு, சீடர்களுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. அதுதான் குரு சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு இணக்கமான உறவு, குரு சிஷ்ய உறவு, அதிலேதான் உண்மையான ஆன்மீகம் செயல்பாட்டுக்கு வரும் என்பது நம்முடைய முன்னோர் வகுத்த ஒரு உண்மை. அதை சார்ந்து மகரிஷி அவர்களும் ஒரு கவியில சொல்வார்கள், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்று ஒரு கவியில சொல்வாங்க. அப்ப குருவுக்குரிய லட்சணங்கள் 3. ஒன்று, அறிவில் அறிவாய் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவு பின்னப்பட்ட சிற்றறிவு, பகுத்தறிவு. அனைத்திற்கும் மூலமாகிய சுத்தவெளியின் இயல்பிலே 6 தன்மைகள்: கினமேட்டிக், quivering, highly transparent, mighty, dark and fluid matter. இந்த 6க்கும் ஊடாக செயல்படுகின்ற தன்மை அறிவு. சைவ சித்தாந்தம் அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், வாமதேவம், திருவதனம் என்று
சிவனுக்கு 6 முகங்களை பேசும். அதில் தத் என்பது இறைநிலை, புருஷ என்பது அறிவு. தத் புருஷ என்றால் அறிவே தெய்வம் என்று பொருள். அப்ப மற்ற 5 பண்புகளும் வெளிப்படுவதற்கும் செயல்படுவதற்கும் ஒரு இயக்க சீர்மையாக அமைந்ததற்கு காரணம் அறிவு. ஆனால் அறிவேதான் தெய்வம் என்ற ஒரு கருத்தை சைவ சித்தாந்தம் முதல் அறிவித்திருக்கிறது. ஏன்னா தத்துவத்திலேயே சைவ சித்தாந்தம் தான் மிக பழமையானது. மற்றவை எல்லாமே பின்னால் வந்தது தான். இந்த துவக்கத்தில் இதுக்கு சைவம் என்ற பெயர் கூட கிடையாது. அது சனாதன தர்மம் என்று மட்டும்தான் ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு பேசப்படுகின்ற சனாதனம் எல்லாம் அரைவேக்காடுகளின் கருத்துக்கள். இவங்க சனாதனம் எங்கே தோன்றியதுன்னு இது வரைக்கும் யாரும் பேசுனதில்லை தமிழ்நாட்டில். பின்னாளில் பல சமயங்கள் தோன்றிய போதுதான் சைவம் என்ற ஒரு வார்த்தையே வந்தது. அப்படி அதிலேயும் அறிவுக்குத்தான் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மகரிஷியும் அறிவே தெய்வம் என்றும் சொல்றார். அப்ப அந்த பேரறிவாகிய சுத்தவெளியோடு இந்த பகுத்தறிவாகிய பின்னப்பட்ட மனிதன் இணைந்து கரைந்து போக வேண்டும். அறிவில் அறிவாய் நிலைத்தோர். ஏன்னா உணர்தல் என்பது வேறு, நிலைத்தல் என்பது வேறு. எல்லோருக்குமே தவத்திலே உள்ளவர் மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட, இல்லாதவர்கள் கூட சில சமயங்களிலே ஒரு வெறுமையை உணர்வார்கள். ஒரு எண்ணமற்ற ஸ்டேட், நோ மைண்ட் ஸ்டேட் வரும். அதுதான் அந்த இறைநிலை உணர்வு. ஆனா நிலைத்தால் தான் ஞானம் பெற முடியும். எவ்வளவு நேரம் நிலைக்கணும் என்பதற்கு எங்கேயுமே குறிப்பு இல்லை. ஓஷோ மட்டும் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத அந்த டோட்டல் அவேர்னஸ், இறைநிலையோடு இரண்டரை கலந்துவிட்ட நிலை. 48 நிமிடங்கள் நிலைத்து விட்டால் அவரே ஞானி, குரு என்று ஓஷோ ஒரு கருத்தை சொல்றார். அது ஒரு வகையில் நாம் யோசிச்சு பார்க்கிற போது சாத்தியம் கூடத்தான். ஏன்னா சில வினாடிகள், நிமிடங்கள் நிலைக்கின்ற போதே நாம் பெறக்கூடிய அந்த பேரின்பம் என்பது சில மணி நேரங்கள், சில நாட்கள் கூட அந்த தெய்வீக இன்பத்திலே மிதக்க வைக்கிறது. அப்படி இருக்கின்ற போது 48 நிமிடங்கள் நிலைத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மகிழ்ச்சி சொல்வதை போல மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் நிலை மாறாமல் சொல்லுவாரு. அது போல அந்த பேரின்பமே வாழ்க்கையாக அமைந்து போகும் என்பது ஒரு ரேஷனல் திங்கிங், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஓஷோவின் கருத்து. எனவே அறிவில் அறிவாய் உணர்ந்தால் மட்டும் போதாது, நிலைத்தோர். சரி, அப்படி நிலைக்கின்ற போது என்ன உணரப்படுகிறது? ஒன்று இறைநிலை, இரண்டாவது அந்த இறைநிலையின் அறிவு ஒரு இயக்க ஒழுங்காக, தெய்வ நீதியாக வெளிப்படுகிறது, செயல்படுகிறது எல்லா இயக்கங்களிலும், தோற்றங்களிலும், ஜீவன்களிலும், மனிதர்களிலும். அப்ப இதை மதித்து வாழ்ந்தால் நமக்கு எந்த வகையிலையும் துன்பத்தின் சாயல் கூட விழாது. அந்த தேவநீதியை மதித்து வாழ்வதே வாழ்க்கை என்று அதற்கு அறம் என்று பெயர். இறைநிலையோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வுக்கு பிரம்மச்சரியம் என்றும் அறம் என்றும் பெயர். அப்ப அந்த அறத்தை வகுக்கிறார்கள், வாழ்க்கை நெறிமுறைகளை வகுக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே தொல்காப்பியர், வால்மீகி, வேதவியாசர், திருவள்ளுவர், இயேசுபிரான், நபிகள் நாயகம், இப்ப இங்க எல்லாருமே வகுத்திருக்கிறார்களே. இப்ப மகரிஷியும் ஒரு புதிய ஒரு வேதத்திரிய தத்துவத்தை வகுத்திருக்கிறாரே.
அப்போ இந்த அறிவில் அறிவாய் நிலைத்து மகிழ்ச்சி வகுத்த அறம் வேதாத்திரியம் என்றால் ஏன் இது அவசியம்? இதை போல் இன்றைக்கு உள்ள யாராவது வகுத்திருக்கிறார்களா என்று சொன்னா எல்லாம் காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்கிறவங்க தான். கீதை பத்தி பேசுவாங்க, வேதங்களை பத்தி பேசுவாங்க. இவங்க என்ன உணர்ந்தார்கள் என்பதை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ ஏன் வகுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் மகர்ஷனுடைய அவதார நோக்கம் புரியும். இப்படிப்பட்ட சிறந்த ஞானிகளின் வரிசையிலே மகர்ஷி ஏன் வருகிறார் என்றார். எத்தனையோ மதங்கள், 300 எத்தனையோ சொல்றாங்க, கூகுள்ல பார்த்தா தெரியும். இத்தனை மதங்கள் உள்ள இந்த உலகத்தில எங்கேயாவது துன்பம் இல்லாத மனிதர்கள் வாழ்கிறார்களா? கொஞ்சம் குறைவா இருக்குமே தவிர துன்பத்தின் சாயலே இல்லாத ஒரு பகுதி இந்த பூமியில இருக்கிறதா? யாரும் சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கை முடியாதா? முடியும். அப்ப அதற்காக சொல்லப்பட்ட வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே துவைதத்தை வேரூன்றி விட்டது. எதை படிங்க, கடவுள் வேற, மனுஷன் வேற. கடவுளை அடையணும்னு தான் சொல்லுவாங்க. கடவுளே தான் மனிதனாக வந்தான்னு யாரும் பேசுறது இல்லை. அது அப்படியே விடையை மட்டும் பேசுவாங்க. ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கம் சொல்ல மாட்டேன். எனவே இதிலிருந்து ஒரு தெளிவான இன்றைக்கு உள்ள விஞ்ஞான அறிவோடு இணைத்து அறிவியல் பூர்வமாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் என்று மகர்ஷி கவிதை சொன்னாரோ, அதே போல புதிய ஒரு தத்துவம் உலகுக்கு வேண்டும். அதுதான் வேதத்திலே தத்துவம். சரி, இதை வகுத்து விட்டால் போதுமா? வள்ளுவர் சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அதுபடி வாழ்ந்து காட்டுவது எவ்வளவு கடினம் தெரியுங்களா? அதை செய்தாதான் உண்மையான அது ஜீவ தத்துவமாக மாறும். வற்றாத ஜீவனை சொல்றோம் இல்லையா? அதுபோல் என்றைக்கும் பால்பட்டு விடாத தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஜீவ தத்துவமாக அமையும். எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், திருக்குறள், பைபிள், திருக்குரான், கடைசியா திருக்குறள் எடுத்தா கூட 1400 வருஷம் ஆச்சு. அப்ப இவ்வளவு காலம் இது தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன? இதே பத்திரிகைகள்ல பக்தி இதெல்லாம் போடுறாங்க. ஆன்மீக வார இதழ், ஆன்மீக மாத இதழ் எல்லாம் போடுறாங்க. இவையெல்லாம் அந்த வரிசையில நிலைத்து நிற்குமா? போன வாரம் போட்டது இந்த வாரம் குப்பைக்கு போயிடும். அப்ப இந்த நூல்கள் மட்டும் ஏன் காலம் கடந்தும் மனித குலம் உள்ளளவுக்கும் தொடர்கிறது என்றால், அவற்றை தந்த மகான்களுடைய ஞானம். அறிவில் அறிவாய் நிலைத்தார்கள், அறத்தை வகுத்தார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள், எழுதியும் வைத்தார்கள். அதனால் அது என்றைக்கும் அழியாத ஜீவ தத்துவமாக இருக்கும். அந்த வரிசையில் வேதாத்திரியம் முக்கியமானது. ஏனென்றால் இந்த புராணங்களும் இதிகாசங்களும் என்ன விளைவை தந்தன என்றால், அதை கையில் எடுத்தவர்கள் ஞானிகள் அல்ல. மதிவாதிகள் சொன்னதை மதவாதிகள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். மதிவாதிகள் ஞானிகள், மதவாதிகள் ஒரு எல்லைக்கு உட்பட்ட பிரிவினைவாதிகள். இவங்க கையில சிக்கிச்சு.
இப்ப இவங்க துவைதத்தை விதைத்திருக்கிறார்கள். எல்லா மதங்களிலும் இன்றைக்கு துவைதம் தான் அடிப்படை. கடவுள் வேற, மனுஷன் வேற. ஆனா வேதத்திலையும் ஒன்றுதான். God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities God. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம் என்று அதற்கான பயிற்சி முறைகளை விஞ்ஞானத்தோடு இணைத்து தந்தவர். ஏன்னா மற்ற வேதங்கள் எல்லாம் செயல் திட்டம் இல்லை. பரமாத்மாவை அடையணும், இறைவனை அடையணும்னு சொல்லுவாங்களே தவிர எப்படின்னா தவம் சொல்லிடுவாங்க. தவம் வரமாட்டேங்குதே அப்படின்னா வரணும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப ஏன் வரவில்லை, அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்றெல்லாம் பயிற்சிகளோடு இணைந்த ஒரு ஆன்மீகத்தை தந்த ஒரே மகான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள். சோ மகான்களின் வரிசையில் மகுடமாக, தத்துவங்களின் வரிசையில் மகுடமாக அவதரித்ததுதான் வேதத்ரி மகர்ஷி. அவர் தந்ததுதான் வேதத்ரி தத்துவம். இதுல மகர்ஷி அவர்களை எப்படி நம்முடைய அன்பர்களே பார்க்கிறாங்க? சில பேர் ஐயா பார்த்தேன்பாங்க, சில பேர் குரு சாமிஜி பார்த்தேன்பாங்க, சில பேர் குரு பார்த்தேன்பாங்க, சில பேர் அந்த பெரியவரை நான் பார்த்திருக்கேன் ஆலியார்ல இல்ல மற்ற ஊர்ல பார்த்திருக்கேன் அப்படிம்பாங்க. உண்மையில் வேதத்ரி மகர்ஷி என்பவர் யார்? நான் அவதாரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். சில இடங்கள்ல பகவான் என்றும் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றேன். வேற யாரும் அந்த வார்த்தையை சொல்லலையே. எல்லாம் சாமிஜின்னு சொல்றோம், குருன்னு சொல்றோம். இப்ப காரணம் என்ன என்றால், இந்த 3 பண்புகள் உள்ள குருவை ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று தீர்ப்பு தந்தார் வள்ளுவர். பரமஹம்சர் என்று சொல்வார்கள் இந்து தத்துவத்தில். பரம் என்றால் இறைநிலை, அம்சம் என்றால் இறை தன்மை பெற்றவர்கள். கிரைஸ்ட் என்பார்கள் கிறிஸ்தவத்தில். கிரைஸ்ட் என்றால் என்லைட்டட் பர்சனாலிட்டி, இறை உணர்வு பெற்றவர்கள். அது தி வேர்ல்டு பைபிள் அசோசியேஷன் இருக்கு இல்லையா அமெரிக்கால, அது சீஃப் எடிட்டர் ஒரு ஆர்டிக்கல்ல சொல்றாரு, கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன் அப்படிங்கிறார். அப்போ அது ஒரு அறிவாட்சி தரம், பர்சானிபிகேஷன். அது ஞானம். முகமது சல் என்றால் இறை ஞானம் பெற்றவர் என்று அர்த்தம். சரி, இந்த பட்டத்தை யார் கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுக்க முடியும்? இப்ப பரமஹம்ச நித்யானந்தா ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டு கைலாசத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அவரு புதுசா பேர் வச்சுக்கிட்டார் கைலாசம். ஆனா ஒரு கட்டத்துல பேப்பர்லோடைய பேரு ஊடகங்கள்ல தாறுமாற பேசப்பட்டது. காஞ்சி மடத்துல ஒருத்தர் இருந்தார், ஜெயேந்திரர், அவரும் தாறுமாறா பேசப்பட்டார். இப்படி சில பேர் பேசப்படுகிறார்கள். காரணம் என்ன என்றால், சதுர்வேதி ஆபத்தானது, திரிவேதி பாதுகாப்பானது. சதுர்வேதம் என்றால் ரிக் யஜுர் சாம அதர்வன. திரிவேதி என்றால் ரிக் யஜுர் சாம, மூன்றோடு நினைப்படும். அப்ப அதர்வன வேதம் வால்மீகி வேதவியாசர் தந்ததா இல்ல, அது பின்னாடி யாரோ எழுதுனது. அதுல ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருக்கும். அதை கற்றுக்கொண்ட மனிதனுடைய ஈகோ, ஆணவம் அதுல சிக்கி தன்னை பெரிய மனுஷனை காட்டிக்கிறதுக்காக மிராக்கிள்ஸ் பண்ணி மாண்டு போகும். அப்படி இவங்க எல்லாம் அப்படி வேதம் படிச்சேன்னு படிச்சு பேப்பர்ல எல்லாம் நாரி போனவங்க. ஆனா எந்த வகையிலையும் எந்த ஊடகமும் எந்த வகையான குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான அமைப்பு உண்டு என்றார்.
அது உலக சமுதாய சேவா சங்கம் மட்டும்தான். அப்ப காரணம் என்ன என்றால், அந்த தெய்வீகத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அப்ப இந்த பட்டத்தை இறந்த பிறகு மக்கள் தருகின்ற வெகுமதி. பரமஹம்சர், கிறிஸ்து, முகமது சல் என்பதெல்லாம் அவருடைய ஃபாலோவர்ஸ் அதுக்கு கொடுப்பாங்க. நாமே அந்த பேர் வச்சுக்க கூடாது. தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகிய அல்லாவை அறிந்தவன் என்கிறார் நபிகள் நாயகம். அப்ப தன்னை அறிவதும் குருவை அறிவதும் இறைவனை அறிவதும் ஒன்றே. ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம், இந்த மூன்றுக்கும் அடிப்படை வழிகாட்டி ஆசீர்வாதம் ஒரு குருவின் தரிசனம். குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாது என்று தீர்ப்பு தந்தது திருமந்திரம். குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாது. அப்ப குருவின் மூலமாகத்தான் ஒரு பக்தனோ ஒரு சீடனோ ஞானம் பெற முடியும். சரி, சீடனுக்கு உரிய இலக்கணம் என்ன என்பதை பகவத்கீதை பேசுகிறது. தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே. தத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே. தத்துவத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே என்று சீடனுக்கு உரிய இலக்கணத்தை கீதை வகுத்திருக்கிறது. இப்போ தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது என்ன? இப்போ மனோலக்கில் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு துணை பேராசிரியர் பயிற்சிக்கு போயிருந்தேன். 40 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினாங்க. வழக்கம் போல நான் போய் கொஞ்சம் முன்னாடியே போயிடுவேன். ஒரு 9 பேர் இருந்தாங்க. 11 மணி வரைக்கும் 11 பேர் வந்து சேர்ந்தாங்க. சரி, இந்த 11 பேர்கிட்ட முதல்ல கேள்வி கேட்டேன். எத்தனை பேர் மனோலக்கிளை பாகம் 1, 2, 3 வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரே ஒருத்தர் கை தூக்கினார். மற்றவங்க 1 வச்சிருக்கேன், 2 வச்சிருக்கேன். எத்தனை பேர் முழுக்க ஒரு முறை படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல. இவங்க போய் எண்ணம் ஆராய்தல், ஆசி சீரமைத்தல் பாடம் நடத்தினா கேட்கவனுக்கு தத்துவம் என்ன புரியும் பாருங்க. அப்ப எதன் அடிப்படையில் துணை பேராசிரியராக்குறோம்? இப்ப இவங்க எல்லாம் ஆசிரியர்கள் தான். இப்ப என்ன சொல்லுவாங்க? இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப குருவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானக்களஞ்சியம் 1854 கவிகளுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எனக்கு வேதத்திலும் தெரியும் சொல்ல முடியும். இல்லை என்றால் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிக்கணுமே தவிர எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. அப்போ பக்குவம் இல்லை. அந்த சுத்த வெளியை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய, விளக்கி சொல்லக்கூடிய பக்குவம் வரும். பணிவு ஏதோ வர்றோமே தவிர குரு பக்தி என்பது எத்தனை பேர் இருக்கு? அதே போல தத்துவத்தை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அப்ப தத்துவத்தை பணிந்து கேட்கணும், அது மாதிரி நம்பிக்கை வைக்கணும், அதை கற்றுக்கொள்ளக்கூடிய குருவிடத்திலே அது கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்பிக்கை, தகுதி, பிறகு பணிவு, இந்த மூன்றும் இருந்தால் தான் சீடனுக்கு இலக்கணம். சரி, இப்ப மகரிஷி தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வேறுபடலாம். உங்களுக்கு வேணா ஒரு கடவுளா தெரியலாங்க, எனக்கு இப்படித்தான் சொல்லலாம். ஆனா மகரிஷி யார் என்று ஒரு தேடல் இருக்கும் இல்லையா?
எப்படி புரிஞ்சுக்கிறது? அசல் குருவா, போலியா, இல்லை உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறாரா? அப்போ யார் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் என்றால், குரு யார் என்று தேடுகின்ற சீடனுக்கு குரு தன்னை காட்டிக்கணும். எப்படி பைபிள்ல என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன் சொல்றாரோ, என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன், அது போல குரு தன்னை காட்டிக்கணும், யார் என்பதை காட்டிப்பாங்க. இப்போ நீங்க வேத வியாசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு ஒரு பேர் இருக்கு. கிருஷ்ண துவைபாயனர். கிருஷ்ணம்னா கிருஷ்ணன்னு எடுத்துக்கலாம், சுத்தவெளி கருப்பு, கிருஷ்ணம்னா கருப்பு. கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னா, துவைனா ரெண்டு, துவைத்தம். அப்போ அந்த பேரறிவிலிருந்து பின்னப்பட்டு வந்த ஜீவாத்மான்னு அர்த்தம். அவர்தான் வேதங்களை தந்ததுனால வேத வியாசர். வியாஸ் என்றால் விரிந்த நிலை, விஸ்வரூப தரிசனம். வால்மீகி, வான் அப்படின்னா ஸ்பேஸ், பிரபஞ்சம். வான்மீகி என்றால் பிரபஞ்சமாக விரிந்து நின்றவர். அவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியாது. எதை அறிந்தார்களோ அதையே பேரா வச்சுட்டாங்க, வியாசர், வால்மீகி. அதே போல திருவள்ளுவர் பேர் நாம வச்சுட்டதுதான். அவரு நீங்க உலக அளவிலே தத்துவ ஆராய்ச்சியில சொல்கின்ற போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருக்குறளை பற்றி, ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். இதுதான் இங்க மேல்நாடுகள்ல திருக்குறளுக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க, ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். அப்ப குறள் என்பது அந்த அமைப்புக்கு தான் பேரு. 7 வார்த்தைகளில் 2 அடிகள் எழுதப்பட்டால் இலக்கணத்தின்படி அது குறள் என்று பேர். சொல்லப்பட்ட கருத்துக்கு மதிப்பு தந்து திருக்குறள் என்று அறிஞர் பெருமக்கள் பெயர் சூட்டினாங்க. வள்ளுவர் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்க தெரியாது, திருவள்ளுவர்னு வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எனவே யாரும் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. அப்படி மகிழ்ச்சி அவர்கள் தான் யார் என்று தேடுகின்ற குரு சீடர்களுக்கு தன்னை காட்டிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு சிலருக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அந்த வகையிலே மகிழ்ச்சி அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட ஒரு உரை, புத்தகத்துல உரை நடையில சொல்லப்பட்டது ஒரே ஒரு இடத்துல, கவிதைகளில் சொல்லப்பட்டது ஒரு 4 கவிகளில. ஸோ அந்த உரைநடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வள உயர்படிகள் 5ன்னு ஒரு புத்தகம், சின்ன புத்தகம். அதுல 25ஆம் பக்கத்துல 7வது வரி என்ன சொல்றாரு? இறைவனாகவே இருந்து இதை நான் வெளிப்படுத்துகின்றேன், இறைவனாக நின்று நான் இக்கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த வாக்கியம் இருக்கு. இறைவனாகவே நின்று. அடுத்து இந்த 4 கவிகள், அதுல முக்கியமான ஒரு கவி பார்த்தீங்கன்னா, அது என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னுள் அவன் இணைந்தான், இறைவனாக்கி பாடுகின்றேன். மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசைன்னு ஒரு பாடல் தொகுப்பு இருக்கு. அது எத்தனை பேரா வருதுன்னு நான் கவனிக்கல. அதுல வரக்கூடிய ஒரு 4 வரிகள், என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன். மகிழ்ச்சி எங்கேயாவது தன்னை இப்படி காட்டிட்டாங்களாங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. இப்போ என்ன சொல்ல, நம்மளிருந்து வந்தவங்களே ஞான குரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேர் வைக்காத சொல்றேன், அன்பர்கள் கேட்க மாட்டேன்றாங்கன்னு அவர் பெருமையா பேசிக்கிறார். இப்படி எல்லாம் சாமி சொல்லுவாங்க, நானே சூரியன்னு சந்திரன் நினைக்க கூடாது.
நான் பௌர்ணமி மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கேன், இனி எதுக்கு எனக்கு சூரியன் நினைச்சா அஸ்தமனம் ஆயிரும். அது போல நாம் எப்பவுமே வேதத்தை மகர்ஷியின் சீடர்கள் தான். நாம் ஒன்றும் குருவாயிட முடியாது. குருவை மிஞ்சிய சீடனாகணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க, ஆனா குருவை யாரும் மிஞ்ச முடியாது. மகர்ஷிக்கு தெரிந்த பல விஷயங்கள் நமக்கு கத்துக்கல, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சாமிஜி ஒரு நாள் கடைசியில சொல்றாங்க, நான் எதிர்பார்த்தபடி ஒருத்தர் கூட தேரலையேன்னு ஆதங்கத்தோடு தான் போனார். ஏன் குருஸ்தானம் காலியாக இருக்கு, யாரையும் வைக்க முடியாது. ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் ஏன் எனக்கு தகுதி இல்லைன்னு சண்டை போடுவார். அதனால அப்படியே அது காலியா இருக்கு அந்த இடம். அப்போ மகர்ஷி நிகரான ஒருத்தர் வந்திருந்தாருன்னா மகர்ஷி சொல்லியிருப்பார், எனக்கு பிறகு ஒரு தலைமையில் இருக்கட்டும் சொல்லியிருப்பார்ல. இல்லை தானே, ஏன்னா குருஸ்தானம் அவ்வளவு எளிதல்ல. 48 நிமிஷம் நிக்கணும்ல, எத்தனை பேர் நின்றுருப்போம். எனவே இப்படி மகர்ஷியை தேடுகின்றவர்களுக்காக மகர்ஷி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட சில இடங்கள், ஒரு 5 இடம், அவ்வளவுதான். தேடினால் கிடைக்கும். அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய தூய்மையெல்லாம் நீங்க அனுபவத்துல பார்க்கணும். ஒரு முறை ஆசிரியர் பயிற்சியில சேவைக்கு போயிருந்தோம். நாங்க ஒரு 20 பேருக்கு மேல இருப்போம். துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் பின்னாடி ஸ்டேஜில் உட்காரணும். பழைய ஹால், 250 பேர் அதில் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. ஆசிரியர் பயிற்சி நிறைவு நாளில் மகர்ஷி ஆற்றலை கொடுப்பாங்க. அப்போ எல்லாரும் கண்ணை மூடி இருக்காங்க. சில பேர் அந்த மாடுகள்லாம் கண்ணை திறந்து கைகளை உயர்த்தி ஆற்றலை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. நாங்களாம் பின்னாடி உட்காந்துருக்க தானே, சரி கண்ணை மூடி உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு தென்றல் வீசியது போல காற்று, என்ன காற்று இவ்வளோ சில்லுன்னு வருது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். மேலே ஃபேன் ஓடலை, வெளியும் காற்று வீசலை. அப்போ எங்கிருந்து இந்த அலை வீசுகிறது அப்படின்னு கைகள் மட்டும் இல்லை, அந்த நிலையில் மகர்ஷி அவர் விஸ்வரூபமாக நிற்கிறார். உடல் முழுவதுமே ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு குரு! பயிற்சிகள் நடத்த போற போது காலையில் யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவாங்க, என்ன யார பேச போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தலைப்புன்ற போது சாமிஜி நான் அப்படின்னு என்ன பண்ணா அப்படி ஒரு பார்வை பார்ப்பார். அன்றைக்கு நம்முடைய விளக்கம் முற்றும் புதுசா இருக்கும். இது மாதிரி நம்ம யோசிச்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது போல எத்தனையோ அனுபவங்கள். ஸோ அப்படி ஒரு உயர்ந்த குரு இடத்திலே சேர்ந்த பிறகு நாம இதெல்லாம் தெளிவா புரிந்து கொள்வதற்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். அதான் மிகப்பெரிய புண்ணியம். எனவே அந்த புண்ணியத்தை நாம் வளர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்று நமக்காக குரு பற்றிய சிந்தனையை வழங்கி நம் அனைவரையும் உணர்வில் ஆழ்த்திய மூத்த பேராசிரியர் பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.
இல்லம்மா, எப்ப நீ இறைவன் பேசுறதானே பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட சங்கரி அம்மாவை அன்புடன் அழைத்து இது பிரஸ் வருகிறோம். பண்ணுமா? சாத்திரிய பாடல் போடவே இல்லை. போரில்லா நல்லுலகம் பொருள் துறை ஓ, அவங்க ஆன் பண்ண போயிருக்காங்க. யான நீதிமுறை ஆன் பண்ண போயிருப்பாங்க. போராட்சி ஆமா ஆமா, 2 வேலையா இருக்கும். பண்பாடு சிந்தனையோர் வழி சிறப்புணர்வு அதான் கீழே பாருங்க, பாக்கல. நான் வந்தபோது ஓடலையே, நான் தான் கடைசியா வந்தேன். தேர் திருவிழா திருவிழா விளைவு உணர்கல்வி காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் பொதுவாக்கல் கவனம் கிளாஸ் போச்சு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நெருக்குகின்ற புரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா முறையாய காந்த அலை மனமாம் உயிர்குடல்களில், மனமாம் உயிர்குடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைய தவ அமர்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.